Hi cuties, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒரு எம்ப்ராய்டிங் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நீடில் வந்துட்டு கீழே இருந்து மேலே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே சேம் சைடில் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு திரும்பி நீடில் வந்துட்டு நம்ம மேலே எடுத்துக்கணும். அண்ட் திரும்பி வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணோம். இந்த மாதிரி நமக்கு பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப கேப் நம்ம விடக்கூடாது, ஆனால் ரொம்ப கிட்டியும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஓரளவு இதை மாதிரி தான் நம்ம பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்துட்டு வீடியோ பார்த்தாலே தெரியும், நான் க்ளோத்தில் வந்துட்டு ஏற்கனவே நெக்கு மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த லைனில் தான் நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஒரு டிசைன் வந்துட்டு உங்களோட சுடிதார் நெக்கு இல்லைன்னா பார்டர் சாரீ ப்ளவுஸில் கூட உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இதோட பிக்கு பார்த்துட்டேன்னா ஐயோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இந்த வீடியோ பார்த்துட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், இது ரொம்ப ஈஸியான ஒரு எம்ப்ராய்டிங் வீடியோ தான். நான் பண்ண ஏதாவது எம்ப்ராய்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. அது பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாகும். அண்ட் வந்துட்டு நான் அது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக வந்துட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ கரெக்டாக பார்த்தீங்களா இங்கே அந்த சென்டரில் வந்துட்டு நம்ம நீடில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சென்டரில் நீடில் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு த்ரெட் இருக்கும் இல்லையா, அதுக்கு உள்ளே இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம நீடில் வெளியே எடுத்துக்கணும். ஆக்சுவலி வந்துட்டு இதை நம்ம க்ளோத்துக்குள்ளே எதுவும் இன்சர்ட் பண்ண வேணாம். திரும்பியும் அந்த வந்துட்டு அதே சேம் த்ரெட்டில் வந்துட்டு நம்ம இது ரிவர்ஸாக தான் பண்ணுறோம். நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், நான் நீடில் வந்துட்டு நீடிலோட பேக் சைடை வந்துட்டு தான் ரிவர்ஸாக தான் பண்ணுறேன். ஸோ கீழே அந்த ஒரு த்ரெட்டு போகும்போது ஒரு லாக் மாதிரி வந்துடும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி செகண்ட் இருக்கிற த்ரெட் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே திரும்பி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி திரும்பி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம அதே சேம் த்ரெட்டில் வந்துட்டு ரிவர்ஸாக இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுதான் கம்ப்ளீட் அவுட்லுக். சரி, நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.